ஏகாதசி என்றால் என்ன? சமஸ்கிருதத்தில் ஏகாதசி என்பது தமிழில் 11 என்று பொருள். ஒவ்வொரு மாதம் 2 ஏகாதசி வரும். அதாவது அமாவாசையிலிருந்து 11வது நாளையும் பௌர்ணமியிலிருந்து 11வது நாளையும் குறிக்கும். இந்த 2 நாள்களிலும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏகாதசி விரதம் ஏன் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும்? பொதுவாக விரதங்கள் கடைபிடித்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். கடைபிடிக்காவிட்டால் எந்த அபாயமும் கிடைக்காது. ஆனால் ஏகாதசி விரதம் அப்படி என்றால், இந்த விரதத்தை கடைபிடிக்க என்றால் பாவங்கள் வந்து சேரும். அதே சமயம் ஏகாதசி விரதம் இருந்தால் மற்றெல்லா விரதங்களின் பலன்களையும் அடையலாம். ஆனால் மற்றெல்லா விரதங்களையும் கடைபிடித்தாலும் ஏகாதசி விரதத்தின் பலன்களை அடைய முடியாது. ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி? ஏகாதசி விரதத்தின் மிக முக்கியமான அங்கம் தானியங்களால் ஆன உணவை எல்லா வகையிலும் உண்ணாமல் இருப்பதேயாகும். குறிப்பாக அரிசி சாதம் மட்டுமல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா போன்ற தானிய வகைகளால் செய்யப்பட்ட அனைத்து பலகாரங்களையும் உண்ணக்கூடாது. நவதானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளும், பருப்பு வகைகளும், பயிறு வகைகளும், கடுகு, உளுந்து பருப்பு தாளித்து கொடுத்தல் உட்பட ஏகாதசி அன்று முற்றிலும் விலக்கப்பட வேண்டும். காய்கறிகளில் மொச்சை, பீன்ஸ், அவரை போன்ற பயிறு வகைகளை சார்ந்த காய்களும் விலக்கப்பட வேண்டும். சமையல் எண்ணெய் வகைகளில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பசுநெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆகியவை மட்டும் சேர்க்கலாம். மற்றெல்லா எண்ணெய் வகைகளையும் விலக்கப்பட வேண்டும். இத்தனை கவனம் தேவைப்படுவதால் முதல் தர பக்தர்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் ஏகாதசி விரதம் கடைபிடிப்பார்கள். அது முடியாதவர்கள் துளசி தீர்த்தம் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார். அதுவும் முடியாதவர்கள் பசும்பால், தயிர், பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பார். அதுவும் முடியாதவர்கள் பயிறு வகைகள் அல்லாத காய்கறிகளை சேர்த்து கொள்வார். ஏகாதசி விரதம் ஆரம்பிப்பதும் முடிப்பதும் எவ்வாறு? ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அன்று கடைசி உணவை சூரிய அஸ்தமனத்திற்குள் உட்கொண்டு விரதம் ஆரம்பிக்கலாம். அதேபோல் ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று வைஷ்ணவ நாள்காட்டியில் காட்டியபடி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும். மற்றவர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக செய்யப்பட்ட தானிய உணவை, சாதம், பொங்கல் ஏதேனும் ஒன்றை உட்கொண்டு முடிக்க வேண்டும். ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அடுத்த நாள் துவாதசி அன்று குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை முடிப்பதாகும். ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசி நாள் மற்றும் விரதம் முடிக்க வேண்டிய நேரம் குறித்த காலண்டர் உள்ளது. ஏகாதசி அன்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்ன? ஏகாதசி முழுவதும் பகவானின் நாமம் சொல்வது, அதிலும் குறிப்பாக கலியுக தாரக மந்திரமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதும் மிகவும் சிறந்தது. ஏகாதசி அன்று அவசியம் கோயிலுக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை நூல்களை படிப்பதும் கேட்பதும் மிகவும் நல்லது. ஏகாதசி அன்று சினிமா செல்வதோ, பரமபதம் ஆடுவதோ, வீண் பேச்சுக்களில் காலத்தை விரயம் செய்வதோ அல்லது வீணாக உறங்குவதோ விரதத்திற்கு சற்றும் உதவாது. தவிர திருமணம் போன்ற உலக காரியங்களை ஏகாதசி அன்று தவிர்ப்பது நல்லது.